அதோ இருக்கும் புலக்கரைக்கு சென்று நீர் அருந்துவிட்டு பிறகு செல்கிறேன். வேட்டையாட வருகின்றேன். எனக்கு முன்பதாக வரக்கூடிய டாப்ர காணவில்லை. ஏண்டா டாப்ர யாரு ஏறப்பட்ட குடும்பம்
அவங்கள வந்து நல்ல மாதிரியா முன்னோக்கிறதுல நான் தான். ஆனா அதை விட காணமே அடியே எங்க மாமா வந்ததுல இருந்து ஒரே ஒரு அவன் கூட வர மாட்டான். வரவும் கூட 5 ரூபாய் 10 ரூபாய் கடை தந்து போறானே தவிர்த்து ஒரு ரூபாய் தர மாட்டானுங்க. சரியா காட்டியோ என்னவோ தெரியல என் அடுப்புல போனதா தூங்குதுடா சொட்ட. என்னடா ரேட் சொன்னா வருவாங்களா? அப்படியா சொல்லு வட்ட வட்ட பாவாடை பாகத்துக்கு 5000 உள்ள இருக்கக்கூடிய வட்ட தோசை 6000 அவங்க பாக்காத தோசை அப்படி காமி போற வணக்கம் வணக்கம் சாமி என்ன பண்ணுறது சுகரு ஐயோ இருக்குதா ரொம்ப நாள் ஆச்சாமா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா தோசையா சாமி நல்லா இருக்கும் அப்படியா உடம்பா கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கூட இருந்தாலும் நாட்டிலே இருப்பது நான்கு திசை. நாட்டிலே இருப்பது நான்கு திசை. நான்கு திசையிலே 3 திசைக்கு நாட்டு மன்னருடைய உத்தரவின் பிரகாரம் தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் யாருமே வரக்கூடாது. இருப்பது ஒரே ஒரு திசை. இந்த தென் திசையில இருப்பது கானகம். இந்த கானகத்துல எந்த ஆம்பளை வர போறான்? எவனா வரட்டும். வந்தா அவனிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணத்தினை பிடுங்க வேண்டும். யார் வருகிறார் என்று வழிமேல் விழுவைத்து காத்து கொண்டிருக்கட்டும். வரட்டும். இந்த ஊர்ல யாரா இருந்தாலும் பீஸ்காரர் பிடிக்கிறேன். எனக்கு தாகமாக இருக்கிறது. அதுவரை சென்று நீர் அருந்திவிட்டு சிறுமணி வேட்டை வருகின்றேன். நீ ஒலி பண்ணற உதவிமே. பெண்கள் வராரு என்று பார்த்துட்டு சுற்றிமா பேசுற யார் நீங்க? Who are you? பொம்பளை கிட்டக்கல பேசுறீங்க.
ஆமா நாங்க நேரத்துக்கு தக்க மாதிரி மாறிடுவோம் நம்மளே பொம்பளைக்கு பொம்பளை நீ சொல்றது எனக்கு தெரியுமாடா? எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே. ஏய், ஒரு ஆண்மகன் வருவதை கூட தெரியாம நிறுத்தி அவதராக பேசுகிறது யாருடி நீ? நான் இதே நாட்டை சேர்ந்தவள் ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். அப்படியா? என்னுடைய பெயரோ கச்சலை. எனக்காக வரீங்களா? நீங்க யாருங்க? கச்சலை. நான் யார் தெரியவில்லை. யாரு? இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னவன். என்னுடைய பெயர் கனகேசன். அப்படியா? வணக்கம் என்பது எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அது எப்படி வா நக்கம்? எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. பிரிச்சு பாருங்க, அது பொருளே வேற மாதிரி இருக்கும். வா இணக்கம் கொள்வோம் என்பதற்காகத்தான் பிரிச்சு சொன்னேன். வா இணக்கம் கொள்வோம் என்பதை பிரிச்சு சொன்னா வணக்கம். ஆமா பரவாயில்லை.